ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப ஈஸியான கேழ்வரகு மாவு அதிரசம் 10 நிமிஷத்தில் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். இப்போ வாங்க. ஃபஸ்ட்டு இதுக்கு நமக்கு தேவையான அளவுக்கு கேழ்வரகு மாவு. இதில் எதுவுமே அளவு கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இஷ்டம் போல் செஞ்சுக்கலாம். எந்த அளவும் பார்க்க தேவையில்லை. நம்ம அதிரசமே செய்ய தெரியாதவங்க கூட இதை டக்குன்னு செஞ்சிடலாம். இப்போ நான் கேழ்வரகு மாவு எடுத்துக்கிட்டேன். இதில் இந்த தண்ணியை ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கலாம். சப்பாத்தி மாவு பதத்துக்கு இதை நம்ம பிசைய போகிறோம். இந்த தண்ணி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு பாத்திரத்தில் 1 கப்பு வெல்லம் போட்டிங்க அப்படின்னா ஒரு 1/2 கப்பு தண்ணியை போட்டுடுங்க. வெல்லம் கரைஞ்ச உடனே அதை வடிகட்டிட்டு நம்ம யூஸ் பண்ணலாம், அவ்வளோதான். மற்றபடி இது பாகு எதுவுமே காய்ச்சல, ஜஸ்ட்டு தண்ணியில் கொதிக்க வச்சு வடிகட்டினது தான். அதனால தான் நான் வீடியோலையும் இதை காட்டலை. நம்ம பாகு காய்ச்சிற மாதிரி இருந்தால் அதை செஞ்சு காட்டியிருக்கலாம். ஆனால் பாகெல்லாம் இல்லை, ஜஸ்ட்டு வெல்லத்தை மட்டும் கரைச்சி அந்த தண்ணியை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். வடிகட்டின அப்புறமா கை தாங்குகிற அளவுக்கு சூடு இருக்கும் போகுது. இப்போ நல்லா கை தாங்குகிற அளவுக்கு சூடு கம்மியான அப்புறமா அந்த தண்ணியை ஊற்றி நம்ம இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கணும். இப்போ சின்ன உருண்டையாக உருட்டி கையில் லைட்டாக எண்ணெய் தடவி இதை தட்டிடலாம். குட்டி சைஸில் தட்டி, உங்களுக்கு இன்னும் குட்டியாக வேணுமோ இல்லை ஷேப்பில் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் கட் பண்ணி கூட எடுத்துக்கலாம். கையில் வச்சு இந்த மாதிரி நல்லா மெல்லிஸாக தட்டிக்கோங்க. ஃபஸ்ட்டு நல்லா கொஞ்சம் மெல்லிஸ் டைப்பில் நம்ம பண்ணோம்னா அதிரசம் மேலே இந்த லேயர் மாதிரி வரும் இல்லைங்களா, அது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நிறைய பேருக்கு பிடிக்கும். அந்த மாதிரி ஒரு லேயர் மாதிரி வந்துடும். அதனால் நீங்கள் முடிஞ்சால் கொஞ்சம் ஷேப் வேண்டும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு பாத்திரம் வச்சு கட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படியே நம்ம செஞ்சுக்கலாம், எதுவும் தேவையில்லை பரவாயில்ல அப்படின்னு நினச்சிங்கன்னா. அடுத்ததாக ஏற்கனவே நான் கடாயில் எண்ணெய் ஊற்றி நல்லா சூடு பண்ணியிருந்தேன். எண்ணெய் நல்ல சூடில் இருக்குது. ஹை ஃப்ளேமில் வச்சு சூடு பண்ணிவிட்டு இப்போ மீடியமில் போட்டுவிட்டேன். இப்போ நான் ஒரு பீஸ் போட்டிருக்கேன். எப்படி பபுள் மாதிரி ஊதி வருது பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குல்ல, பார்க்குறதுக்கே பூரி மாதிரி. இதே போல் நம்ம எல்லாத்தையும் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். ஒரு சைடு வெந்த அப்புறம் இன்னொரு சைடு, 2 சைடு வெந்த அப்புறம் நம்ம இதை அப்படியே வெளியே எடுத்துட வேண்டியதான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஈஸியான மெத்தட். ஒரு 5 நிமிஷத்துலேயே நீங்கள் இந்த அதிரசத்தை செஞ்சிடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் கமெண்ட்ஸ்லேயும் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். ஒரே டைமில் நிறையவும் போட்டு நீங்கள் பொரிச்சு எடுக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒன்று போட்டு அது எந்திரிச்சு மேலே வந்த அப்புறமா இன்னொன்று, அது எந்திரிச்சு மேலே வந்த அப்புறம் இன்னொன்று, அந்த மாதிரி ஒன்றா நீங்கள் போட்டுட்டு எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துடலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். உங்களோட சப்போர்ட் நம்ம சேனலுக்கு ரொம்ப முக்கியம். இதே போல் இன்னும் பல புதுவிதமான டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ்லாம் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹெல்த்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாகவும் சேஃபாகவும் இருங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.